குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் 14/4/2026 காலை 9:30 மணிக்கு பிறக்கின்றது. பங்குனியிலிருந்து பங்குனி மாதத்தின் கடைசியில் சித்திரையில் நுழைகின்றாரே சூரியன், அந்த நேரம்தான் வருடம் பிறந்த நேரம். அதுதான் காலை 9:30 மணி. ஒரு ஜாதகம் நல்ல முறையில் சொல்வதற்கு எது மிக மிக அவசியம் என்றால் ஜனித்த நேரம். ஆக சூரியன் சித்திரையில் நுழையும் நேரம்தான் இந்த பராபவ வருஷம் ஜனித்த நேரம். இந்த நேரத்திற்கு ஒரு ஜாதகம் தயாரித்து அதன் அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டும். இதுதான் ஜோதிட முறை. அந்த முறையை பின்பற்றி அந்த முறையில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கிறது? இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த வகையான புத்திமதியை சொல்லுகிறது? அதுதான் முக்கியம். பெரிதினும் பெரிதுகேள் என்றான் பாரதி. பெரிய விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள சொல்லுகிறது. அற்ப விஷயங்கள் இல்லாமல் பெரிய விஷயங்கள், பெருந்தன்மை. இந்த சாதாரண நபருக்கா இவ்வளவு பெருந்தன்மை என்று சொல்லுகின்ற அளவுக்கு. உதாரணமாக சில நேரங்களில் நாம் பத்திரிகையில் படிக்கின்றோம், ஒரு ஆட்டோ டிரைவர் தனது ஆட்டோவில் வந்த ஒருவர் 10 லட்சம் ரூபா பணத்தை விட்டு விட்டார். எடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கிறார். பாராட்டு பெறுகிறார். அவர் ஆட்டோ டிரைவர், அவருக்கு என்ன வருமானம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு? 10 லட்சம் என்றால் சாதாரணமா? ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. ஒரு நல்ல மனம், ஒழுக்கம், தர்மத்தின் மீது ஒரு பற்று. அந்த பற்று உங்களுக்கு இந்த ஆண்டு வேண்டும். அப்படி இருந்தால், பெரிய விஷயங்களில் ஈடுபட்டால், பெருந்தன்மையோடு இருந்தால், எல்லோரும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றாரே தாயுமானவர், அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு. அப்படி இருந்தால் ஒரு உயர்ந்த நிலையை எட்டி பிடிப்பீர்கள். ஆரோக்கியம் கூடும், ஐஸ்வர்யமும் வருகிறது. இது எப்படி சாத்தியம் என்று என்னை கேட்காதீர்கள். நீங்கள் நல்லபடியாக இருந்தால், ஊருக்கு உபகாரியாக இருந்தால் கைப்பொருள் தானே செலவாகும், எப்படி வரும் என்று கேட்காதீர்கள். இறைத்த கிணறு தான் ஊறும் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் சாஸ்திரம் அதை சொல்லுகிறது, அதை அப்படியே சொல்லுகிறேன். ஆக இந்த ஆண்டு துலாம் ராசி அன்பர்கள் எல்லோரையும் ஏற்றி எல்லோரிடமும் அன்பாக இருந்து பெரிதாக பெருந்தன்மையோடு ஒரு காரியமாற்றும் மனநிலையை பெற்றிருந்தால் மிக மிக நன்றாக இருக்கும். அனைவரும் உங்களை வாழ்த்துவார்கள். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.